இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றப்போ ஈட்டிங் விண்டோல என்ன சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் குறைஞ்சா மட்டும்தான் நம்மளோட வெயிட் நல்லாவே குறைந்து. இந்த இன்சுலினை குறைக்கிற மாதிரி நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்பொழுது ஈட்டிங் விண்டோல சூஸ் பண்ணக்கூடிய உணவுகளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த சமயத்துல இன்சுலினை ரொம்ப அதிகப்படுத்துற மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங், அதாவது நீங்க சாப்பிடாம இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத மாதிரி ஆயிடும். சோ இன்சுலினை குறைக்கணும், அதுதான் நம்மளோட எய்ம். சாப்பிடாம இருந்தா வெயிட் குறையும் அப்படிங்கிறது கிடையாது. சாப்பிடாம இருக்கணும். சாப்பிடுற நேரத்துல என்ன சாப்பிடணும் அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த டயட்டுக்கு பேரு இன்சுலின் லோ டயட். இதுக்கு இன்னொரு பேரு லோ கார்ப் டயட். அதாவது இன்சுலினை அதிகப்படுத்தக்கூடிய உணவு மெயினா மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட். இது இன்சுலினோட அளவை ரத்தத்துல இந்த அளவுக்கு மாவுச்சத்து அளவுக்கு அதிகப்படுத்துறது கிடையாது. அதை விட கம்மியா தான் தூண்டும். இந்த மாவுச்சத்து சாப்பிடுறத குறைக்கணும். அப்போதான் நம்மளுக்கு இன்சுலினோட லெவல்ஸ் குறையும். ஒரு நாள் ஃபுல்லா 150 கிராமுக்கு கம்மியா தான் சாப்பிடணும். என்ன மேடம் 150 கிராம்னா நான் போய் எப்படி நான் அரிசியை பருக்கையாவ எண்ணிட்டு இருக்க முடியும் சாப்பிடும் பொழுது? இதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க எண்ணவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு சில பேர் 12 மணி நேரம் இருப்பாங்க. ஒரு சில பேர் 16 ஹவர்ஸ் இருப்பாங்க. 18 ஹவர்ஸ், 20 ஹவர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? சோ 12 ஹவர்ஸ் மினிமம் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 24, 36, 48 இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க எல்லாருமே சாப்பிடுற நேரத்துல என்ன சாப்பிடணும்? மேக்சிமம் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் சாப்பிடுங்க போதும். அதுக்கு இடையில ஸ்நாக்ஸ், ஹெல்தி ஸ்நாக்ஸா நான் சாப்பிடுறேன், ஒரு நிலக்கடலை சாப்பிடுறேன், ஒரு சுண்டல் சாப்பிடுறேன், வேண்டாம். எல்லாமே நீங்க அந்த 3 மீல்ஸ்லயே சாப்பிட்டு முடிச்சிருங்க. இடையில ஸ்நாக்கிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்சுலினோட லெவலை உங்களால குறைக்கவே முடியாது. அது எப்பயுமே ஹையாவே இருக்கும். சப்போஸ் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா பாக்கி இருக்கிற 12 ஹவர்ஸும் இன்சுலின் ஹையாவே இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. சோ 3 டைம்ஸ் மேக்சிமம், 2 டைம்ஸ், 1 டைம், அது உங்களோட சாய்ஸ். என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, நேச்சுரல் ஃபேட்ஸ் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க 2 வேளை இல்ல 1 வேளை சாப்பிட்டாலே போதும். சப்போஸ் என்னால அந்த அளவுக்கெல்லாம் கார்ப்ஸ், அதாவது மாவுச்சத்தை குறைக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு, அதாவது காலையில இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுறீங்கன்னா அதுல ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் முட்டை, பன்னீர், சீஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மத்தியானம் ரைஸ் ஒரே ஒரு கப்பு. ஒரு கப்புனா உடனே அது ஒரு பெரிய கப்பா எடுக்காதீங்க. ஒரு கப்பு அளவுனே அமேசான் அதுலலாம் விற்கும். சோ அந்த மாதிரி ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் சாதம், அதுக்கப்புறம் ஒரு கப் சுண்டல், ஒரு கப் காய்கறி, ஒரு கப் தயிர், அந்த மாதிரி எடுங்க. இதை சாப்பிடுற ஆர்டரும் முதல்ல புரோட்டீனை சாப்பிடுங்க. அதாவது உங்களோட சுண்டல், முட்டை, நான்வெஜ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புரோட்டீனை எடுங்க. அதுக்கப்புறம் ஃபேட்டை எடுங்க. அதுக்கப்புறம் ஃபைபர், காய்கறிகளை எடுங்க. தயிர் அதை எடுங்க. கடைசியா உங்களோட ரைஸுக்கு வாங்க. சோ நீங்க கிட்டத்தட்ட ரைஸுக்கு வரும்பொழுது உங்களோட வயிறு 3/4 ஃபில் ஆயிடும். சோ இந்த ஆர்டர்ல சாப்பிட ஆரம்பிங்க. சாக்லேட் கேக், ஐஸ்கிரீம்லாம் நான் சாப்பிடலாமா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல அப்படின்னா, தினமும் நீங்க இதையே சாப்பிடுறீங்கன்னா மறுபடியும் இது உங்களோட இன்சுலின் லெவல்ஸை ரொம்ப ஹை ஆக்கிடும். பட் என்னைக்காவது ஒரு நாள் நான் சாப்பிடுறேன், இப்ப நான் நல்லா வெயிட் குறைச்சிட்டேன், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சமயத்துல நீங்க எப்பயாவது இதை சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம். சோ ரெகுலரா உங்களோட ஈட்டிங் விண்டோல தினமும் நிறைய வடை, பஜ்ஜி, போண்டான்னு டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதையும் சுகர் டெய்லி நான் ஒரு காஃபியோ இல்ல டீலியோ நான் சர்க்கரை போட்டு குடிப்பேன் அப்படின்னு தினமும் சர்க்கரை உணவை எடுக்காதீங்க. தினமும் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸையும் எடுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வெயிட் குறைக்கிறதுக்காக இதை பண்றீங்க அப்படின்னா வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறமா மெயின்டைன் பண்ணும்போது அப்பப்ப மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன டாக்டர் நீங்க சொல்ற டயட்லாம் எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது, இந்த இட்லி, தோசை இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் வாய்க்கு டேஸ்டே இல்லாம நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? சி, இது எல்லாமே நம்மளோட மைண்ட்ல தான் இருக்கு. இவ்வளவு நாளா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இதுதான் டேஸ்டி, இதுதான் சாப்பாடுன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். முட்டையிலேயே 1000 விதமான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் இருக்கு. நம்மளுக்கு இந்த சர்க்கரை மட்டும்தான் கதின்னு கிடையாது. இந்த முட்டை, பன்னீர், சீஸ், நான்வெஜ் இதையே 1000 டிஃப்ரெண்ட் வேஸ்ல புதுசா ரெசிபி கண்டுபிடிச்சு இல்லைன்னா நிறைய யூடியூப்ல இருக்கு. அதெல்லாம் பார்த்து அதையே டிஃப்ரெண்டா, அதையே டேஸ்டியா செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு நீங்க பழசுல இந்த மாதிரி இட்லி, தோசை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து வெளியில வந்துருவீங்க. சரி, இன்னொரு முக்கியமான டவுட் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சிறுதானியங்கள், இந்த தானியங்கள்லாம் கார்ப்ஸ்ல வருமா இல்ல புரோட்டீன்ல வருமா அப்படின்னு. தானியங்களும் கார்போஹைட்ரேட்ல தான் வரும். சோ அதையும் நீங்க அளவா தான் சாப்பிடணும். அதாவது ஒரு கப் ரைஸுக்கு பதிலா ஒரு கப் சிறுதானியமோ இல்ல பிரவுன் ரைஸ் அந்த மாதிரி வேணா சாப்பிடலாம்.
அதே மாதிரி நான் ராகி தோசை சாப்பிடுறேன்னு சொல்லி அதையும் 4 தோசை சாப்பிடக்கூடாது. ராகி தோசையா இருந்தாலும் 1 தோசை 1 1/2 தோசைக்கு மேல கிடையாது. நீங்க இந்த நேச்சுரல் புரோட்டீன் அண்ட் நேச்சுரல் ஃபேட் மட்டும் தான் நிறைய எடுங்க. சோ இதுல டிஃபரெண்டான ரெசிபீஸ கண்டுபிடிங்க. ஒரு சின்ன டிப். உங்களோட ரெசிபீஸ் எல்லாத்துலயும் சீஸ் தாராளமா ஆட் பண்ணுங்க. அது ஒரு நேச்சுரல் ஃபேட் அப்படிங்கிறதுனால உங்களால அதை அதிகமா சாப்பிட முடியாது. அதே சமயம் உங்களோட டிஷ்ஷும் டேஸ்டியா இருக்கும். நீங்க ஈஸியா வெயிட்டும் குறைஞ்சிருவீங்க. பொதுவா இந்த கல்யாணம், வெக்கேஷன் இங்கெல்லாம் போகும்போது ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம்னா, நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருப்போம். ஆனாலும் கடைசியா வந்து ஒரு கேக்கு, ஒரு பாயாசம் அந்த மாரி குடிக்கும்போது, அதுக்கு மட்டும் நம்மளோட வயிறுல இடம் இருக்கும். 2வது வயிறா அப்படின்னு கிண்டல் கூட பண்ணுவோம். இந்த மாதிரி சர்க்கரை உணவுகள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப அடிக்டிவ். இதுவே நம்மளோட நேச்சுரல் புரோட்டீன் அண்ட் நேச்சுரல் ஃபேட் இதுல வரக்கூடிய இல்ல இதுல செய்யக்கூடிய உணவுகள் எல்லாமே அடிக்டிவா இருக்காது. நம்மளால நான் வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப அடிக்ட், கீரைக்கு நான் ரொம்ப அடிக்ட் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒரு கேக்கு இல்லைன்னா ஒரு மில்க் ஷேக்கு அதுக்கு நான் ரொம்ப அடிக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த அடிக்டிவா இருக்கக்கூடிய மேன் மேட் சர்க்கரை உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அண்ட் நேச்சுரல் புரோட்டீன் அண்ட் நேச்சுரல் ஃபேட்டை நம்மளோட ஈட்டிங் விண்டோல நிறைய சேர்த்துக்கணும். அதுதான் இன்சுலினையும் கம்மி பண்ணும், நம்மளோட வெயிட்டையும் கம்மி பண்ணும்.